அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகளிலும் தோல்வி. சில தொகுதிகளில் டெபாசிட்டே வரல, சில தொகுதிகளில் 3வது இடம். இது அனைத்திற்கும் காரணம் இப்போது தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு ஒற்றை வரியில கோரசா எல்லோரும் அவரை நிந்தித்து கொண்டிருக்கும் நிலையில மதுரையில் 3வது இடம் அதிமுக செல்வதற்கான உள்ளடி வேலைகளை பார்த்தார் செல்லூர் கே ராஜு அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி அது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு இவர் ட்வீட் போட்டது, ஓபிஎஸோடு மறைமுகமாக இவர் தொடர்பில் இருக்கிறார் என்று பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்படுது. மாவட்ட செயலர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இந்த அளவிற்கு செயல்பட்டால் எப்படி வெற்றி கிட்டும் அப்படிங்கறத தாண்டி செல்லூர் கே ராஜு ஐயா அவர்கள்ட்ட வைத்த கேள்வியை எஸ்பி வேலுமணி கிட்டையும் மற்ற மாவட்ட செயலர்களிட்டையும் வைப்பாரா எடப்பாடி கே பழனிசாமி? ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு பரமக்குடிக்கு போனவர் மதுரையில் விமானம் ஏறுவதற்காக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வர்றாங்க. அவரை வழியனுப்புவது மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள் செல்லூர் கே ராஜு ஐயா, ராஜன் செல்லப்பா, இன்னும் பலர் வந்திருக்காங்க. இவங்க கூடவே அந்த கழகத்தினுடைய கிளை கழகத்தினுடைய உறுப்பினர்களும் வர்றாங்க. அவங்க எல்லார் கையிலுமே A4 சீட் இருந்திருக்கு. அதில் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரவணன் மருத்துவர் டாக்டர் சரவணன் அவங்களை பிடிக்காததுனால எல்லோருக்கிட்டையுமே களப்பணி ஆற்றுவதை தடுத்து விட்டார் செல்லூர் கே ராஜு. அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த மதுரையை இவர் முற்றிலுமாக சீர்குலைத்து விட்டார். இப்படியே போனால் அதிமுக கட்சியே இருக்காது அப்படின்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் முன் வச்சு எப்படியாவது இவரை மாத்திருங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை அதில் வச்சு அங்கேயே இருக்கிறாரு ராமசுப்ரமணியம். இவர் யாருன்னா முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு அவர்களுடைய முன்னாள் உதவியாளர். இப்போ அவர் அந்த பொறுப்பில் இல்லை. அவர்கிட்ட என்னப்பா எல்லாம் இப்படி சொல்கிறாங்க, வெளிப்பட எங்கிட்டே சொல்கிறாங்கன்றதை கேட்கும்போது, ஐயா இது எல்லாமே உண்மைதான் ஐயா, அதில் வந்திருக்கிறது எல்லா தகவலுமே உண்மைதாயான்ற மாதிரி தகவலை அவரும் பதிவு பண்ணுறாரு. இது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி அந்த ராமசுப்ரமணியம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு ஐயா அவர்களும் பேசிய ஆடியோ ஒன்று அப்படின்னு இணையதளங்கள் கொச்சையான வார்த்தைகள்ல கடுமையாக திட்டுறாரு ராமசுப்ரமணியத்தை செல்லூர் கே ராஜு. இது எந்த அளவுக்கு உண்மை, இது சித்தரிக்கப்பட்டதா அப்படின்ற பதில்கள் யாரிடம் இருந்தும் வரல. ஆனால் குரல் செல்லூர் கே ராஜு ஐயா அவர்கள் போலதான் இருக்கு. இதுல என்ன நடந்தது அப்படின்னா, 3வது இடம் அதிமுக செல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, டாக்டர் சரவணனை எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. சமூகம் சார்ந்த பிரச்சனை அங்க நிலவிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத தாண்டி யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் திட்டாரு. இந்த அளவிற்கு செல்லூர் கே ராஜு ஐயா அவர்கள் போவதற்கான அடிப்படை காரணம் என்ன? எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமை அவருக்கு பிடிக்கவில்லையா அப்படின்ற மாதிரியான பார்வை முன்வைக்கப்படுது. சமீபத்தில் தான் 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கே போய் ஓபிஎஸ்ஸையும் சசிகலா அவங்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் அதிமுகவில் சேர்ந்துக்கணும்னு சொல்லி நேரடியாகவே அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதே ஸ்டாப்ல இருக்கு. இப்போது அதிமுகவினுடைய தோல்விக்கு செல்லூர் கே ராஜு ஐயா காரணம். ஆனால் அதற்கு வேட்பாளர் தேர்வு தான் காரணம் அப்படின்றது சொல்லப்படுது. ஏன்னா அந்த இடத்துல யாரை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் செல்லூர் கே ராஜு ஐயா அவர்கள்ட்ட எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்யலை அப்படிங்கிறதான் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் வருது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் இந்த காரணத்திற்காகத்தான் அதிமுகவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கோ வெற்றிக்காக CV சண்முகம் ஐயா நம்ம செயல்பட முடியாது, என்னால் ஒத்துழைக்க முடியாது, வேட்பாளரை நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வந்ததுனால தான் தேர்தலையே புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வந்த போதும் கூட அதிமுகவின் மீது வீசப்படும் அந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது குறையல. 82% மேல வாக்கு பதிவாயிருக்கு. அப்பவே EPS தலைமையை அவங்க ஏத்துக்கலையோ, ஏன்னா தேர்தலை புறக்கணிக்கிறோம், ஆனா வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு அப்படின்ற விமர்சனம் வைக்கப்பட்டது. இதை தாண்டி திமுக மிக அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கு. நாம் தமிழர் கட்சியோட மறைமுகமான கூட்டணி அப்படின்ற பேச்சுவார்த்தை இருந்த போதும் கூட அவங்களுக்கு வாக்குகள் அதிகமாக போகாம திமுகவுக்கு அதிகமாக போயிருக்கு. திமுகவினுடைய சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் வெளிப்படையாகவே அறிக்கை விடுறார், நம்ம எல்லாம் சகோதரர்கள் தான், பங்காளிங்க தான், ஒரே இயக்கம் தான், அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ளிகேஷன் அவர் கொடுக்கிறார். இப்போ அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்ற முன்னாள் அதிமுகவினரை பாருங்களேன், எல்லாருமே நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சி பலம் இல்லாமல் இருப்பதனால திமுகவுக்கு வரணும்ன்ற ஒரு கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த தோல்விக்கான காரணம் கண்டறியும் அந்த கூட்டத்தில் மதுரை
மாவட்ட செயலாளர் செல்லூர் கே ராஜு அவர்கள்ட்ட 8000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் திட்டங்களை கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு தோல்வி அப்படிங்கிறத தாண்டி 3வது இடம் அதிமுக போகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறாரு. எதுவுமே செல்லூர் கே ராஜு அவர்கள்ட்ட பதில் இல்லை, அமைதியாக இருந்தார் அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இருக்கட்டும், இது தலைமையாக இந்த கேள்வி முன்வைக்க வேண்டியது மிக மிக தாமதமாக ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். இது முதலே 40 இடங்களையும் எப்போ தோத்துதோ அப்போவே கூப்பிட்டு இந்த கூட்டத்தை நடத்தி இருக்கணும். சரி, லேட்டாக போனாலும் செய்தி நடந்திருக்கிறது அப்படின்றத தாண்டி இதே கேள்வியை எந்தெந்த இடங்களில் அதிமுக டெபாசிட் வாங்காமல் போச்சோ, எந்தெந்த இடங்களில் அதிமுக 3ஆம் இடம் வந்ததோ எல்லோரிடமும் இந்த கேள்வி வைக்கப்படுமா அப்படின்ற பொது கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதாவது செல்லூர் கே ராஜு ஐயா அதிமுக 3ஆம் இடம் போவதற்காகவும் அதிமுக தோற்பதற்கான வேலைகளையும் செய்தார் அப்படின்னா, அப்படி அவர் செல்வதற்கான காரணம் என்ன? தலைமையை அவருக்கு பிடிக்கல, அவர் ஒருத்தர் மட்டும் தானா, பல பேர் அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அதிமுகவில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எந்த அளவிற்கு நடவடிக்கை மூலியமாக நான் தான் ஒற்றை தலைமை அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறார் அப்படின்ற கேள்வி எழுது. இப்போ என்னன்னா, இதை உடனே செல்லூர் கே ராஜு அவர்களை நீங்க நீக்கிடுவீங்களா, அவரை கட்சி விட்டு தூக்கிடுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வருது. கட்சியை விட்டு தூக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் சில பேர் முன் வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான நிலைகள்ல நேரங்கள்ல அவரை தட்டி கொடுத்து அந்த தான் தலைமை அப்படிங்கிறது நிரூபிச்சு எல்லோரையும் அரவணைச்சு போறதான் சரியா இருக்கும் அப்படின்றது ஒரு யோசனையா இருக்கு. ஏற்கனவே பிரிந்து போனவர்களை சேர்ந்து போடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வலுக்கிற நிலையில கட்சியிலிருந்து நீக்கிறது அப்படிங்கிறது ஒரு சமயோசிதமான முடிவு அல்ல. 2026க்கு ரொம்ப நாள்லாம் இல்லை, இப்ப இருந்தே ஆரம்பிச்சாதான் அதிமுக களத்தை காண்பதற்கான விஷயங்கள்ல பார்க்க முடியும். இந்த அளவிற்கு பலகீனமாக இருக்கக்கூடிய அதிமுக திமுகவையே விமர்சிக்காம பாஜகவையும் அப்படியே வருடி கொடுத்துக்கிட்டு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்காம எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தாண்டி மற்ற யாரும் விமர்சிக்காம இருந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் மேல பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இப்போ மதுரையில் 3ஆம் இடம் போச்சு அப்படின்னா கோவையில் என்ன நிலைமை நடந்தது, அவரிடமும் இதே போல நிலையை அவர் நடந்து கொள்வார். அதிமுக என்ற கட்சியை காப்பாற்றுவதற்குத்தான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற சொல்ற எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட தோல்விக்கு பின்பு இதற்கு முந்தைய தலைவர்களாக இருந்த ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ இருந்திருந்தால் நடவடிக்கை என்ன எடுத்திருப்பார்கள் அப்படின்ற கேள்விதான் முன்வைக்கிறாங்க. அரசியல்ல நிச்சயமா ஒரு அதிரடி நடவடிக்கை வேணும். ஒரு தோல்வி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி கண்டிப்பா வேணும். 3வது முறையாக அதிமுக ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்க வேண்டிய சூழல்ல, அவ்வளவு பலமாக இருந்த சூழல்ல சிறிய ஒரு ஈகோனால தான் ஆட்சி கட்டல விட்டுட்டாங்க அப்படின்ற சொல்ற இந்த நிலைமையில எல்லோரையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பமா பார்க்காமல் கட்சியினுடைய நலனுக்காக பார்க்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் முன்வைக்கப்படுது. ஆனா இதெல்லாம் தாண்டி சேர்த்து கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்றத யாரும் பேச மாட்டேன்றாங்க. பாஜகவோடு நெருக்கமாக இருக்கிறார் ஓபிஎஸ். நாளைக்கு கட்சிக்குள்ள வந்தாலும் நாளைக்கு அவர் நெருக்கமாகத்தான் இருப்பார். இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்க போகும். ஒரு கூட்டணி அப்படிங்கிறது நிர்பந்திக்கப்படும். மீண்டும் பழையபடி அந்த சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள், ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாது. சிறுபான்மையினரோட வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காது. அதே போல சசிகலா அவர்கள் உள்ள வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய குடும்பம் மீண்டும் அதிகாரத்தில் வந்தால் தன் மேல் உள்ள வழக்குகள் தான் இன்னும் மேன்மை வருவதற்கான முயற்சிகளை தான் அவங்க எடுப்பாங்க. கட்சி எப்படி வளரும் அதிமுக அப்படின்ற கேள்விக்கான பதில விளக்கத்தை யாரும் கொடுக்க மறுக்கிறாங்க. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் சசிகலா தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எப்படி கட்சியினுடைய தலைமை ஏற்றார் அப்படின்றதெல்லாம் விமர்சிக்கப்படுது. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எப்படி கட்சிக்குள்ள வந்தாங்க, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் சசிகலா தான் தலைமை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்படுற நிலையில அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கான யோசனைகளாக யாரும் உள்ளார்ந்த அன்போடு சொல்றாங்களா அப்படின்ற கேள்விக்குறி தான் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி செல்லூர் கே ராஜு ஐயா அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து அவர் மீது குற்றச்சாட்டுகள் பல முன்வைக்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் இது போன்ற மாவட்ட செயலர்கள் இன்னும் நிறைய அதிமுகவில் இருப்பார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. எல்லோர் மேலையும் எடுத்தால் அது வெளியில போனவங்க எல்லாம் அதிமுக டீமாவே வைக்கப்படுது. என்ன நடக்கும் எதிர்